ஈஸ்ட் தாம்பரம் சேலியூர் லொகேஷன்ல 1 BHK 2 BHK அபார்ட்மெண்ட் ரிவ்யூ பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போற ப்ராஜெக்ட். பாருங்க கைஸ், ஸோ வீட்டை விட்டு வெளியே வந்தால் கோவில் கோபுரம் அழகாக நல்ல ஒரு பக்திமயமாக சூப்பராக இருக்குது பாருங்களேன். லொக்கேஷன் எந்த அளவுக்கு, பால்கனியும் பாருங்களேன் எந்த அளவுக்கு ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. எல் டைப்பில் சேர் இல்லை சோஃபா ஏதாவது போட்டு நீங்கள் உட்காந்து ஈவினிங் டைமில் அழகாக சில் பண்ணலாம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்ட் பில்டர் சேல், டைரக்ட் பில்டர் கிட்ட இருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஷாப்பிங் போகிறீங்கன்னா ஜூடியோ, மேக்ஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிராண்ட் சரௌண்டிங்கில் இருக்குது. சூப்பர் மார்க்கெட், நல்ல ஒரு சூப்பரான ரெசிடென்ஷியல் ஏரியா இது. இந்த ஏரியா சரௌண்டிங்கை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வீடுகள், கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான வீடுகளுக்கு நடுவில் இருக்கிற ஒரு சூப்பரான ரெசிடென்ஷியல் ஏரியா. இந்த மாதிரி ஒரு அழகான ரெசிடென்ஷியல் ஏரியாவில் ஒரு சூப்பரான 2 BHK 1 BHK அபார்ட்மெண்ட் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்கா இந்த வீடியோ தேவைப்படுதுன்னா வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்ஜெட் ஆஃப் சென்னை. இட்ஸ் மீ டிண்டோ. ஸோ கைஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் தாம்பரம் சேலியூர் லொகேஷனில் 1 BHK 2 BHK அபார்ட்மெண்ட் ரிவ்யூ பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிற ப்ராஜெக்ட். இன்னைக்கு நம்மள இன்வைட் பண்ணியிருக்கிறவங்க யாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அன்னை என்டர்பிரைசஸ் பில்டர்ஸ் அண்ட் ப்ரமோட்டர்ஸ். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 10 இயர்ஸாக ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் மல்டிபிள் லொகேஷனில் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஊரப்பாக்கம், குரோம்பேட். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் தாம்பரம் லொகேஷனில் ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட். ஸோ ப்ராஜெக்ட் நேம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்வகம் த லக்ஸுரி அபார்ட்மெண்ட். ஸோ பேருக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரீமியமா சூப்பரா பண்ணிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்ட்டா எங்க இருக்குன்னா பாலாஜி நகர் 3rd Cross Street சேலியூர் லொகேஷன்ல தான் அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு இந்த லொகேஷனோட எக்ஸாக்ட் மேப் லிங்க் வேணும்னா கூட நீங்க மேப் லிங்க் கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு மேப் லிங்க்கும் நான் அனுப்பி விடுறேன். சோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைரக்ட் பில்டர் சேல், டைரக்ட் பில்டர் கிட்ட இருந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வீடியோல தெரியுற நம்பர் வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் பில்டர் நம்பர் தான். சோ இந்த மாதிரி நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து மீடியேட்டர் கமிஷன்லாம் எல்லாமே டைரக்டா வாங்கணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணீங்க. இந்த மாதிரியான யூஸ் கண்டென்ட்லாம் நம்ம சேனல்ல வந்துகிட்டே இருக்கும். நம்ம சைட்டோட ஹைலைட்ஸ்லாம் என்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னா நான் சொல்றேன். சோ நம்ம சைட் வந்து தாம்பரம் நியர்பைலேயே இருக்கனால, அதாவது சேலியூர் லொகேஷன் நிறைய பேருக்கு தெரியும். ஸோ தாம்பரம் நம்ம சைட்ல இருந்து எக்ஸாக்டா ஒரு 10 மினிட்ஸ்ல நம்மளால ரீச் பண்ணிடலாம். ஸோ ஆப்வியஸா தாம்பரம் ரீச் பண்றனாலே நம்மளால தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் ஈஸியா ஆக்சஸ் பண்ணிட முடியும். தாம்பரம் பஸ் டெர்மினஸ் ஆக்சஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி தாம்பரம்ல இல்லாத விஷயமே இல்லை, மார்க்கெட் ஏரியா எல்லாமே ஆக்சிக்கலாம். இது இல்லாம சேலியூரே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பாஷான லொகேஷன் தான். எக்கச்சக்கமான பிராண்ட்ஸ் எல்லாமே சேலியூர் லொகேஷன்ல இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஷாப்பிங் போறீங்கன்னா ஜூடியோ, மேக்ஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிராண்ட் சரௌண்டிங்ல இருக்கு. சூப்பர் மார்க்கெட், நல்ல ஒரு சூப்பரான ரெசிடென்ஷியல் ஏரியா இது. நான் உங்களுக்கு ட்ரோன் கிளிப்பை ஆட் பண்றேன். இந்த ஏரியா சரௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான வீடுகள், கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான வீடுகளுக்கு நடுவுல இருக்கிற சூப்பரான ரெசிடென்ஷியல் ஏரியா. ஸோ தாம்பரம் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு தெரியும், நிறைய வண்டிகள் போயிட்டு வரும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. பட் இந்த லொகேஷன் பாருங்க, ஒரு மாதிரி காமான பீஸ்ஃபுல்லான லொகேஷன். சுற்றி பாருங்களேன், நல்ல ஒரு பங்களா டைப் ஹவுஸும் இருக்கு. பட் ஸ்டில் லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி காமான லொகேஷனாக இருக்கு. ஸோ சேலையூர்னாலே லேண்ட்மார்க் ஜியான் ஸ்கூல் தான். நம்ம சைட்ல இருந்து ஒரு 5 நிமிஷத்துல ஜியான் ஸ்கூல் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே பெரிய லிஸ்டே இருக்கு. ஒன்று சொல்றேன் பாருங்க. சங்கரா வித்யாலயா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு, பாரத் யூனிவர்சிட்டி இருக்கு, மெட்ராஸ் கிரீன் காலேஜ் எல்லாரும் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிடலாம். தாகூர் இன்ஜினியரிங் காலேஜ், இது எல்லாமே ஸ்கூல் காலேஜஸ் எல்லாமே சரௌண்டிங் சுற்றி நிறைய இருக்கு. ஹாஸ்பிட்டல்ஸ் எடுத்தீங்கன்னா சுடர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், பெத்தெஸ்டா ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டல்ல தாண்டி தான் நம்ம சைட்டுக்கே வருவோம். ஸோ வரவங்க இந்த சைட்டுக்கு வரீங்கனாலும் அந்த ஹாஸ்பிட்டலை பார்த்துட்டு தான் வருவீங்க. இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ராகவேந்திரா டென்டல் ஹாஸ்பிட்டல், கிறிஸ்துதாஸ் ஹாஸ்பிட்டல், இது எல்லாமே சரௌண்டிங்ல ஃபேமஸான ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லலாம். இது இல்லாம நிறைய கிளினிக்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ லொகேஷன் அட்வான்டேஜ்னு வந்து பார்க்கும்போது நிறையவே இருக்கு. வரவங்க நீங்க வந்தீங்கனாலே உங்களுக்கே இப்போ ப்ராஜெக்ட் டீடைல் சொல்றேன். தாம்பரம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான CMD அண்ட் ரெரா அப்ரூவ்டு ப்ராஜெக்ட். இது தாம்பரம்னாலே சென்னை கார்பரேஷன் லிமிட் எல்லாருக்குமே தெரியும். இது டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 3 floors ஸ்டில்ட் பிளஸ் 3 floors கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 15 யூனிட்ஸ் இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 1 BHK அண்ட் 2 BHK ஃபுல்லாவே அவைலபிளா இருக்கு. 3 BHK கிடையாது, ஒன்லி 1 BHK அண்ட் 2 BHK. டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 15 யூனிட். 1 BHK ல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 3 யூனிட் அவைலபிளா இருக்கு. மத்த எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 2 BHK யூனிட் தான். ஸோ நீங்க எலிவேஷனே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கிராண்ட் எலிவேஷன் கொடுத்து ஃப்ரண்ட்ல ஒரு கிராண்டான ஆர்ச் வித் கேட் கொடுத்து சூப்பரா என்ட்ரன்ஸே கொடுத்துருக்காங்க. பார்க்கும்போது ஒரு ராயல் லுக் இருக்கு. ஸோ உள்ள அப்படியே வந்து பாத்தீங்கன்னா பார்க்கிங் ஏரியா எந்த அளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபுல்லாகவே காம்பவுண்ட் போட்டு செக்யூரிட்டியும் இருக்காங்க. ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங்கும் அவைலபிளாக இருக்குது. முக்கியமான ஒரு விஷயம், தாம்பரம் லொகேஷன் அப்படின்னும் போது மழை தண்ணி தேங்குமா அப்படின்னு ஏதாவது யோசிங்க. இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா கிளியர்லி நோ ஃப்ளட் ஏரியா. ஸோ இங்கே வரவங்க நிக்கத்தில் விசாரிச்சு கூட பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி இவ்வளோ வீடுகள் இருக்கிற இடத்துல நீங்களே வந்து டைரெக்டாக விசாரிச்சு பார்த்துக்கலாம். ஸோ இங்கே நோ ஃப்ளட் ஏரியா அப்படின்றதுனால தான் இவ்வளோ வீடுகள் இந்த சரௌண்டிங்லேயே இருக்குது. ஸோ நம்ம ப்ராஜெக்ட் ஃபேஸ் பண்ணியிருக்கிறது 60 feet ரோட்டுக்கு மேலே தான் இருக்குது நம்ம சைட்டு. ஸோ நல்ல ஒரு ஆன் ரோட் டச்சிலே இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட் இது. இங்கே அம்யூனிட்டிஸே நிறைய
நிறைய அம்யூனிட்டிஸ் ஃப்ரீயாகவே தராங்க. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்செட் கொடுக்குறாங்க, ஜென்ரேட்டர் கொடுக்குறாங்க. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ லிஃப்ட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அப்படியே வாங்க நான் உள்ளே போய் ஸோ வீட்டுக்குள்ளே என்னெல்லாம் தராங்க அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். ஓகே மக்களே, ஃபுல்லாக எல்லா யூனிட்டும் அவைலபிள் இருக்குது. எல்லா யூனிட்லையும் ஒர்க் போகுது. ஸோ இப்போ நம்ம இதில் போகலாம், இதுலேயே போயிடலாம். ஸோ இதுதான் வந்து க்ளோஸாக இருக்குது. ஸோ உங்களுக்கு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங்கில் வந்து 6 யூனிட்ஸ் அவைலபிளாக இருக்குது. சவுத் ஃபேஸிங்லேயே 3 யூனிட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஈஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 யூனிட், அதே மாதிரி வெஸ்ட்லேயும் 3 யூனிட். ஸோ ஆல் ஃபேஸிங்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எது ப்ரிஃபரபுளோ நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், டீக் டோர் கொடுத்து இதுதான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அப்படியே உள்ளே போய் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். சூப்பர், நல்ல பிரைட்டாக இருக்குது ஹால் ஏரியா பாருங்க, எந்த அளவுக்கு ஸ்பேஷியஸாக இருக்குது. ஆனால் பார்க்க வந்து ஒரு 3 BHK லுக் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். பட் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் ஏரியா. ஆக்சுவலாக இவங்க அம்யூனிட்டிஸே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய அம்யூனிட்டிஸ் தராங்க. என்னென்ன அப்படின்றத நான் ஒன்று சொல்கிறேன். ஸோ RO பியூரிஃபையர் வந்து ஃப்ரீயாகவே பண்ணி தராங்க. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மாடுலர் கிச்சன் பண்ணி தராங்க. வாங்க அதுக்கு நான் கிச்சனையும் அப்படியே காமிச்சிடுறேன். ஸோ அப்படியே லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் வித் கிரானைட்டோட போட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாடுலர் கிச்சனும் உங்களுக்கு ப்ரொவிஷன் பண்ணி தரோம் அப்படின்றதையும் சொல்லிடுறாங்க. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூமுக்கும் லாஃப்ட் ப்ளஸ் கபோர்டு அதுவும் பண்ணி தந்துடுறேன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், கிச்சன்லேருந்து ஜஸ்ட்டு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. இங்கே UPSC விண்டோ கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல காத்தோட்டமான இடமா இருக்கும் கண்டிப்பாக. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே வந்து பெட்ரூம் போய் பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 1 ஆஃப் த பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்குது. ஸோ இன்னும் ஒர்க்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆக்சுவலாக என்னென்னா ஃபால் சீலிங் ஒர்க் வந்து ஃப்ரீயாகவே பண்ணி தராங்க. ஸோ ஃபால் சீலிங் ஒர்க்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா வீட்டுக்கும் ஃபால் சீலிங் ஒர்க் ஃப்ரீயாகவே பண்ணி தரோம் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா UPSC விண்டோ வித் கிரில்லோடு கொடுத்துருக்காங்க. விண்டோ ஸ்க்ரீனும் பண்ணி தரோம் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க அம்யூனிட்டிஸில். இது இல்லாமல் வால்பேப்பரும் வந்துடும். இந்த வாலில் வந்து பார்த்தீங்கன்னா வால்பேப்பர் ஸ்டிக்கர் இல்லை பெயிண்டிங் அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி யூனிட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டர் ப்ரொவிஷனும் தராங்க, இன்வெர்ட்டரும் தனியாக தராங்க. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு யூஸ்ஃபுல். கரண்ட் போச்சுன்னா நீங்கள் கவலைப்பட தேவையில்ல, இன்வெர்ட்டர் இருக்குது, நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் பேக்கப்பாக. வாவ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம். சூப்பராக இருக்குங்க இந்த பெட்ரூம், செம்மையாக இல்லை? இந்த கிளாஸ் லுக்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒரு மாதிரி அழகாக இருக்குது. அது கோயில் தானே இது, வாங்களேன் அங்கே பாருங்க கைஸ். ஸோ வீட்டை விட்டு வெளியே வந்தால் கோவில் கோபுரம் அழகாக நல்ல ஒரு பக்திமயமாக சூப்பராக இருக்குது பாருங்களேன். லொக்கேஷன் எந்த அளவுக்கு, பால்கனியும் பாருங்களேன் எந்த அளவுக்கு ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. எல் டைப்பில் அழகாக இங்கே நீங்கள் ஒரு சேர் இல்லை சோஃபா ஏதாவது போட்டு நீங்கள் உட்காந்து ஈவினிங் டைமில் அழகாக சில் பண்ணலாம். செம்மையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. எனக்கு இந்த வீட்டில் பிடிச்ச லொக்கேஷன், பிடிச்ச ஏரியானா இந்த பால்கனி ஏரியா சொல்லலாம் கண்டிப்பாக. வாங்க, அவசரத்தில் உங்களுக்கு பெட்ரூம் காட்டாமல் விட்டுட்டேன். ஓகே, ஸோ பெட்ரூமும் வந்து பார்த்தீங்கன்னா வித் அட்டாச்சு பாத்ரூமோட நல்ல ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ நான் பெட்ரூம் சைஸு ஒவ்வொரு யூனிட்டோட சைஸ் என்ன அப்படின்றதெல்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஏன்னா 1 by 1 சொன்னால் டீட்டெயில்டாக போகும். ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி லாஃப்ட்டு ப்ளஸ் ஷெல்ஃபு இது எல்லாமே அவங்க பண்ணி கொடுத்துரும் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. ஓகே மக்களே, எல்லா டீட்டெயிலாக நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி டோட்டலாக 15 யூனிட்ஸ். ஸோ 3 வந்து பார்த்தீங்கன்னா 1 BHK, மற்ற 13 வந்து பார்த்தீங்கன்னா 2 BHK யூனிட் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. எல்லா ஃபேஸிங்லேயும் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் வந்து பார்க்கலாம். ஓகேப்பா, இங்கே என்ன ரேட்டுக்கு தராங்க அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இங்கே பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா 7500 per ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தராங்க. மற்ற சரௌண்டிங்லாம் நீங்கள் விசாரிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் 8000 above தான் போயிட்டு இருக்குது பர் ஸ்கொயர் ஃபீட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 7500 per ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தராங்க. இது இல்லாமல் ரிஜிஸ்ட்ரேஷன் தனி நீங்கள் பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் 5% GST எக்ஸ்ட்ரா ஆகும். ஸோ அதையும் நீங்கள் பேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 7500 per ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு. இது ஸ்லைட்லி நெகோஷியபிள் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் நெகோஷியேட் பண்ணிக்கலாம். வீடியோவில் தெரிகிற நம்பர் டைரக்ட் பில்டர் நம்பர், நடுவில் ப்ரோக்கரேஜ் கமிஷனும் எந்த ஒரு மீடியேட்டர் கமிஷனும் போகாத அளவுக்கு நீங்கள் டைரெக்டாக பில்டர்கிட்டயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ப்ராப்பரான CMD அப்ரூவ்டு. ஸோ உங்களுக்கு பேங்க் லோனு நீங்கள் அவைல் பண்ணிக்க முடியும். அப் டு 80% வரைக்கும் பேங்க் லோனும் உங்களுக்கு பண்ணி தருவாங்க. உங்களுக்கு மோர் டீட்டெயில் ஏதாவது தேவைப்படுதுன்னா வீடியோவில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு அழகான ரெசிடென்ஷியல் ஏரியாவில் ஒரு சூப்பரான 2 BHK 1 BHK அப்பார்ட்மெண்ட் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்கா இந்த வீடியோ தேவைப்படுதுன்னா வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்தி பண்ணுறது. சைனிங் ஆஃப், இட்ஸ் மீ டின்டோ. டாடா பை பை, see you and take care.